2026 இந்த வருஷத்தை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 1967க்கு அப்புறமா நடக்க போற ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இந்த வருஷத்துல தான் நடக்க போகுது. ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம ஊர்ல திராவிட இருமுனை போட்டி, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த 2026ல இப்போ களம் 4 முனை போட்டியா மாறி இருக்கு. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியோட அதிகார பலம், இன்னொரு பக்கம் மீண்டு எழ துடிக்கிற எதிர்கட்சிகளோட கூட்டணி, நடுவுல தளபதி விஜயோட மாஸ் என்ட்ரி, அப்புறம் விடாப்படியா தனிச்சே போட்டி போடுற சீமான். இந்த 2026 தேர்தலில் யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது, முழுக்க முழுக்க நடுநிலையோடு அலசி பார்க்கலாம். முதல்ல ஆளுங்கட்சியான திமுக. இந்த திராவிட மாடல் மேஜிக் 2026ல வேலை செய்யுமா? திமுக இப்போ ஆளுங்கட்சி. 2021ல் 159 இடங்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 39க்கு 39ன்னு செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் கோட்டையை தக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னு சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா, ஒன்று விடியல் பயணம். விடியல் பயணம் திட்டம் மூலமா பெண்கள் பஸ்ல ஃப்ரீயா போறாங்க. இதனால வேலைக்கு போற பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வரைக்கும் மிச்சமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அது இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ரெண்டாவது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமா 1 கோடிக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு நேரடியாகவே பேங்க் அக்கௌண்ட்ல இந்த காசு போகுது. இது ஒரு சைலண்ட் ஓட் பேங்கை உருவாக்கி இருக்கு. மூணாவது, முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலையிலேயே சாப்பாடு போறது ஒரு செம்ம ஹிட்டா இருக்கு. இதனால பசங்க பசி இல்லாம படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வர பசங்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் சொல்லுது. நான்காவது, கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய். அரசு பள்ளியில படிச்சுட்டு காலேஜ் போற மாணவிகளுக்கு புதுமை பெண், மாணவர்களுக்கு தமிழ் புதுவன் திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் தர்றது படிப்பு பாதியிலே நிக்காம இருக்க உதவுறதா சொல்றாங்க. ஐந்தாவது, பொருளாதார வளர்ச்சி. மற்ற ஸ்டேட்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ தமிழ்நாட்டோட ஜிடிபி வளர்ச்சி 8.9% அளவுக்கு இருக்கிறது. இவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆறாவது, மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் மூலமா பிபி, சுகர் டெஸ்ட்னு எல்லாமே வீட்டு வாசலுக்கே வந்து பண்றாங்க. இது வயசானவங்களை ரொம்ப கவர்ந்திருக்கு. ஏழாவது, வேலை வாய்ப்பு பயிற்சி. நான் முதல்வன் திட்டம் மூலமா காலேஜ் பசங்களுக்கு ஐடி மற்றும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்து நல்ல வேலையில சேர வைக்கிறாங்க. வேலையில்லா திண்டாட்டம் 5.1லேருந்து 3.2 குறைஞ்சிருக்கிறதா வர புள்ளி விவரங்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு. எட்டாவது, முதலீடுகள் ஈர்ப்பு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி வெளிநாட்டு கம்பெனிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து லட்சக்கணக்கில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. 9, சமூக நீதி நடவடிக்கை. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு கொண்டு வந்தது திராவிட மாடலோட ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது. 10வது, மீட்பு பணிகள். புயல் வெள்ளம் வந்தப்போ அரசு மிஷினரி ரொம்பவே ஃபாஸ்டா இறங்கி வேலை பார்த்தது பல தரப்புலையும் பாராட்டப்பட்டிருக்கு. எப்பவுமே உள்ள ஒரு பிளஸ் அப்படின்னு பார்த்தா நிர்வாகம். பூத் கமிட்டியில் ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் திமுகவோட கட்டமைப்புல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் இப்ப இருக்கிற மைனஸ் அப்படின்னு பார்த்தா, ஒன்று விலைவாசி மற்றும் வரி உயர்வு. ஒரு பக்கம் காசு கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கரண்ட் பில்லு, சொத்து வரி, குடிநீர் வரி ஏத்துனது நடுத்தர மக்களை ரொம்பவே கடுப்பாக்கி இருக்கு. ரெண்டாவது, சட்டம் ஒழுங்கு மற்றும் போதைப்பொருள். ஊருக்கு ஊர் கஞ்சா போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டும் கள்ளச்சாராய மரணங்களும் இந்த திமுக ஆட்சிக்கு கடந்த சில வருடங்கள்ல ஒரு பெரிய கெட்ட பெயரை உருவாக்கியிருக்கு. மூன்றாவது, நீட் ரத்து வாக்குறுதி. ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட் ரத்துன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அதை செய்ய முடியாம இருக்கிறது மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கு. நான்காவது, வாரிசு அரசியல். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தது இது வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனத்தை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்கு. அந்த கட்சியில உள்ளவங்க வெளியில சொல்ல முடியாம இருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் இதையே ஆயுதமா இந்த எலெக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. ஐந்தாவது, அரசு ஊழியர்களோட அதிருப்தி. அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாதது அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. இப்போ வரைக்கும் கூட ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதனால அரசு ஊழியர்கள் அவங்களோட குடும்ப ஓட்டுகள் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. ஆறாவது, கடன் சுமை. தமிழ்நாட்டோட கடன் சுமை பல லட்சம் கோடியா ஏறிட்டே போகுது. இது எதிர்காலத்துல ஒரு பெரிய பாதிப்பு தரும்னு ஒரு பயம் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மக்கள் மத்தியில இருக்கு. ஏழாவது, டாஸ்மாக் ராஜ்யம். மது விற்பனை மூலமா வர வருமானத்தை தான் அரசாங்கம் நம்பி இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய குறையா சொல்லப்படுது. பூரண மதுவிலக்கு பத்தி இப்போ வரைக்கும் எந்த பேச்சுமே இல்லை. எட்டாவது, ஊழல் புகார்கள். ரோடு போடுறது, டெண்டர் எடுக்கிறதுல கமிஷன் கேட்குறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் இப்போ வரைக்கும் இன்னும் குறையல.
9வது நிச்சயமற்ற வாக்குறுதிகள். கேஸ் சிலிண்டருக்கு ₹100 குறைப்போம்னு சொன்னது, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னது, இது எல்லாமே இன்னும் முழுசா நடக்கல. 10வது மத்திய அரசோட அந்த மோதல் போக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இவங்க மல்லு கட்டுறதுனால மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 போன்ற முக்கியமான பல திட்டங்களுக்கு நிதி வராம தள்ளி போறது மக்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. ஸோ மண்டல வாரியா இவங்க ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, வட தமிழகம் திமுகவோட கோட்டை. ஆனா சென்னை வெள்ள பாதிப்பு மற்றும் விஜயோட என்ட்ரி இங்கே வாக்குகளை பிரிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டெல்டாவில் காவிரி விவகாரத்தை கையாளுற விதம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஆனா தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி இல்லையே அப்படிங்கிற குறை இன்னும் அங்க இருக்கு. அடுத்ததா அதிமுக பாஜக கூட்டணி. இவங்களோட பழைய ஃபார்முக்கு இவங்க வருவாங்களா? அதிமுக 33% வாக்கு வங்கியோட பாஜக மெல்ல மெல்ல 11% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்தா அது திமுகவுக்கு உண்மையாவே ஒரு பெரிய தலைவலி தான். இவங்களோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, ஒன்று திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள். ஆளுங்கட்சி மேல அதிருப்தியா இருக்கிற மக்களோட முதல் சாய்ஸ் இந்த கூட்டணியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓட்டுகள் சிதறாம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பலம். 2வது அதிமுகவோட ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் இருக்கிற கிராமத்துல கூட அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி, அதாவது ஒரு 30% வாக்கு வங்கி இருக்கு. இது என்னைக்குமே அவங்களோட மிகப்பெரிய ஒரு சொத்து. அதிமுகவோட சின்னமான இரட்டை இலைக்கு இன்னமும் ஒரு தனி மவுஸ் இருந்துட்டே தான் இருக்கு. யாரு தேர்தலில் நிக்கிறாங்கன்னு கூட பார்க்காம என்னோட ஓட்டு இரட்டை இலைக்கு தான் அப்படின்னு சொல்ற நிறைய கிராமப்புற தாத்தா பாட்டிகள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. 3வது பாஜகவோட அந்த புது எனர்ஜி. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா பாஜகவோட வாக்கு சதவீதம் 11% உயர்ந்திருக்கு. சிட்டி சைடில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இவங்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி இப்போ கூட்டணிங்கிறதுனால இது இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். 4வது இபிஎஸோட பிம்பம். விவசாயி முதல்வர், நிர்வாக திறமை மிக்கவர்னு இபிஎஸ் மேல ஒரு நல்ல பிம்பம் இருக்கு. அவரோட ஆட்சி காலத்துல அந்த குடிமராமத்து பணிகளை மக்கள் இன்னமும் பேசுறாங்க. இப்போ கூட கம்பேர் பண்ணி தான் பார்க்குறாங்க. 5வது மத்திய அரசோட பலம். டெல்லியில் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்கிற சப்போர்ட், நிதி மற்றும் தேசிய அளவிலான திட்டங்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கும். 6வது ஒன்றிணைந்த கட்டமைப்பு. அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்களும் பாஜகவோட அந்த டிஜிட்டல் மற்றும் சமூக வலைதள வீரர்களும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய தேர்தல் மிஷனா வேலை செய்யும். 7வது கொங்கு மண்டல கோட்டை. கோவை, சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல இந்த கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங். அங்க இருக்கிற பிசினஸ் மேக்னட்ஸ் ஆதரவு இவங்களுக்கு எப்பவுமே உண்டு. 8வதாக அண்ணாமலையோட ஆக்ரோஷ பிரச்சாரம். ஊழல் புகார்களை வெளியிடுறது, நடைப்பயணம் போறதுன்னு அண்ணாமலை பண்ற விஷயங்கள் இளைஞர்களை ரொம்ப வெகுவா கவர்ந்திருக்கு. பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை சீரியஸா இறங்கினார் அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கு அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். 9வது ஆன்மீக பிம்பம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிற மக்களோட வாக்குகளை அறுவடை பண்ணுறதுல பாஜகவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அது அதிமுகவுக்கும் இப்போ சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறப்ப மைனஸ் அப்படின்னு பார்த்தா சிறுபான்மையினரோட ஓட்டுகள். இந்த எலெக்ஷனில் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுனால அதிமுகவுக்கு வழக்கமாக கிடைக்கிற இந்த இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்களோட சுமார் 15% வாக்குகள் மொத்தமாக போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வதா உட்கட்சி பிளவு. ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இந்த குரூப் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறது தென் மாவட்டங்களில் அதிமுக வெற்றியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்கிறதுனால ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்லாம் தெரியாது. 3வது யார் முதல்வர் வேட்பாளர். இப்போ வரைக்கும் இந்த சர்ச்சை அடிக்கடி நடந்துட்டே இருக்கு. தேர்தல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களோட தொண்டர்கள் மற்றும் மக்களிடையே இருக்கு. அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், இபிஎஸ் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு மறைமுகமான ஈகோ யுத்தம் கூட்டணியை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 4வது வடக்கு கட்சி பிம்பம். பாஜகவை இன்னமும் ஒரு ஹிந்தி கட்சி அல்லது வட இந்திய கட்சி அப்படின்னு பார்க்குற மக்கள் தமிழகத்தில் அதிகமாக தான் இருக்கிறாங்க. இது திராவிட உணர்வுள்ள மக்களை கொஞ்சம் தயங்க வைக்குது. 5வதாக சித்தாந்த முரண்பாடு. பெரியார் கொள்கை பேசுகிற அதிமுகவும் ஆன்மீக அரசியல் பேசுகிற பாஜகவும் சேர்றது ஒரு ஒட்டாத கூட்டணியா தெரியுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு விமர்சனமா இருக்கு. 6வது மத்திய அரசு மீதான அதிருப்தி. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சிலிண்டர் விலை உயர்வு, இந்த காரணத்துக்காக பாஜக மேல இருக்கிற கோபம் அதிமுகவையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 7வது விஜய் ஃபேக்டர். விஜயோட கூட்டணியை எதிர்பார்த்து காத்திருந்த அதிமுக இளைஞர்கள் தொண்டர்கள் அப்படி ஒரு கூட்டணி இல்லையே அப்படின்னு விஜய்க்கு அந்த ஓட்டுகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதிமுகவுக்கு விழ வேண்டிய அந்த இளைஞர்கள் ஓட்டுகளை விஜய் பெருச்சிட்டா இந்த கூட்டணிக்கு அது ஒரு பெரிய நஷ்டமா அமையும். 8வதா நீட் விவகாரம்.
தமிழ்நாட்டில் நீட்டை ஆதரிக்கிற ஒரே கட்சி பாஜக தான். இது படிக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கிட்ட ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை உருவாக்கியிருக்கு. இவங்களோட கூட்டணியா அப்படின்னு அதிமுக மேல அந்த கோபத்தை மாணவர்களும் பெற்றோர்களும் காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மண்டல வாரியா இவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கொங்கு மண்டலம் தான் அதிமுகவோட இதயமே. இங்க பாஜகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது கூட்டணிக்கு ஒரு பலமா பார்க்கப்படுது. வட தமிழகத்துல பாமக வன்னியர்கள் ஓட்டுகள் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஆனா அதுலயும் ரெண்டு தரப்பு பாமக அப்படிங்கிறது இப்போ ஒரு புரியாத புதிரா இருக்கு. அடுத்ததா தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலோட எக்ஸ் ஃபேக்டர் இவர்தான். சினிமா மாச ஓட்டு மாசா மாத்துவாரா விஜய் அப்படிங்கிறதா இன்னைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருள். அதுக்கு என்னென்ன சாதக பாதகங்கள், அதாவது பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒன்று விஜயோட அந்த அசுர பலம், தமிழகத்தோட டாப் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பிம்பம் அவருக்கு ஒரு பெரிய கிரவுட் புல்லர் அந்தஸ்தை உருவாக்கியிருக்கு. அவரோட ஒரு பேச்சுக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது புதிய வாக்காளர்கள், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்களுக்கு திராவிட கட்சிகள் மேலே ஒரு சின்ன சலிப்பு இருக்கு. அந்த வாக்குகளை விஜய் மொத்தமாக அல்ல, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூன்றாவது மாற்று அரசியல் முழக்கம். திராவிடமும் வேணாம், தேசியமும் வேணாம், நாங்கள் ஒரு புதிய பாதைன்னு அவர் சொல்றது மாற்றத்தை விரும்புகிற நடுநிலை வாக்காளர்களை கொஞ்சம் ஈர்த்திருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் காட்டுது. நான்காவதா சுத்தமான பிம்பம். மற்ற கட்சிகள் மேலே நிர்வாக திறமையின்மை, ஊழல், வாரிசு அரசியல் அப்படிங்கிற புகார்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் விஜய் ஒரு ஃப்ரெஷ் முகமாக வர்றது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. நான்காவது பெண் ரசிகைகள். விஜய்க்கு இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பெண் ரசிகைகளும் இருக்காங்க. கல்லூரி மாணவிகள் ஆரம்பித்து குடும்ப தலைவிகளோட ஓட்டுகள் வரைக்கும் இவருக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. ஐந்தாவது மதசார்பற்ற சமூக நீதி. அவரோட மாநாட்டு பேச்சும் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் படங்களை முன்னிறுத்துறதும் அவர் ஒரு தெளிவான முற்போக்கு அரசியல் செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவரோட ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கு. ஆறாவது சினிமா பாணி மாஸ். தமிழக அரசியலுக்கும் சினிமாவுக்கும் எப்பவுமே ஒரு கனெக்ஷன் உண்டு. எம்ஜிஆர், என்டிஆர் மாதிரி அந்த மேஜிக் விஜய் விஷயத்திலையும் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏழாவது கூர்மையான விமர்சனங்கள். ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சியையும் பயமில்லாம விமர்சனம் பண்றது. முதலமைச்சரையே இதுவரைக்கும் எந்த எதிர்கட்சியுமே பேசாத பாணியில் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசுறது இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களை ரொம்ப வெகுவாக கவர்ந்திருக்கு. முக்கியமாக ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு அந்த அறிவிப்பு சின்ன சின்ன கட்சிகளை இவரோட கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எட்டாவது டிஜிட்டல் ரீச். சோசியல் மீடியாவில் விஜயோட ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவரோட சின்ன சின்ன மூமெண்ட் கூட நிமிஷத்தில் பல கோடி மக்களை ரீச் ஆகுது. அதே சமயம் மைனஸ் அப்படின்னு பார்த்தா, ஒன்று நிர்வாக அனுபவம் இல்லாமல். விஜய்க்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் ஆலோசகர் இல்லை அப்படிங்கிறதா அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்கு. நிர்வாக ரீதியாக அவர் எப்படி இந்த கட்சியை நடத்த போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ரெண்டாவது அடிமட்ட கட்டமைப்பு. மாநாட்டுக்கு கூட்டம் வர்றதுங்கிறது வேற, 234 தொகுதியிலையும் பூத் கமிட்டி அமைச்சு ஓட்டை பாதுகாக்கிறதுங்கிறது வேற. அந்த அளவுக்கு இவர்கிட்ட தகுதியான ஆட்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. மூன்றாவது கொள்கை தெளிவு. முதல்ல உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்கன்னு அதைத்தான் ஆயுதமா மற்ற கட்சிகள் இவங்களை விமர்சனம் பண்றாங்க. அதை விஜய் அவங்களோட தொண்டர்களுக்கு புரியுற விதத்துல, மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் விதத்துல கைட் பண்ணல அப்படிங்கிறது இவங்களோட ஒரு பெரிய மைனஸ். அதே மாதிரி மாநாட்டில் பேசினதை தாண்டி முக்கியமான பிரச்சனைகள், அதாவது காவிரி, மீத்தேன், ஜிஎஸ்டி, 100 நாள் வேலை திட்டம், திருப்பரங்குன்றம் தீபம் இஷ்யூ, இதுல எல்லாம் இவரோட ஸ்டாண்ட் என்னங்கிறது இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நான்காவது சினிமா பிம்பம். ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் இவர் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற எதிர்கட்சிகள் வைக்கிற அந்த பார்ட் டைம் பொலிட்டீஷியன் விமர்சனத்தை அவர் உடைக்கணும். மக்களை இன்னும் அதிகமாக இவர் சந்திக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. ஐந்தாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள். விஜயை தவிர வேற யார் அதில் பெரிய முகம்? செங்கோட்டையனை தவிர்த்து பிரச்சாரத்துக்கோ அல்லது ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளர் கை காட்டவோ வேற யாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. ஆறாவது நிதி ஆதாரம். தேர்தலில் மற்ற பெரிய கட்சிகளுக்கு ஈடாக செலவு பண்ண முடியுமா? அதுக்கான நிதி திரட்டு முறை என்ன அப்படிங்கிறதா சவாலாக பார்க்கப்படுது. ஏழாவது வாக்கு சிதறல். இவர் பிரிக்க போற வாக்குகள் யாருக்கு வேட்டு வைக்கும்? ஒருவேளை திமுக எதிர்ப்பு வாக்குகளை இவர் பிரிச்சா அது திரும்பவும் திமுக ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு அமையும்.
எட்டாவது, கூட்டணி குழப்பம். 2026 தனித்து போட்டியா இல்ல கூட்டணியா, கூட்டணினா யார் கூட, இந்த தெளிவில்லாத நிலை வாக்காளர்களிடையே ஒரு தயக்கத்தை உருவாக்கலாம். ஒன்பதாவது, எதிர்ப்புகள். ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி கூடவே மத்திய அரசு, இந்த 3 பேருமே இப்போ விஜயை தான் டார்கெட் பண்றாங்க. இந்த அரசியல் தாக்குதல்களை தாக்கு பிடிச்சு நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 10வது, நம்பகத்தன்மை. தேர்தல் முடிஞ்சதும் திரும்பவும் சினிமாவுக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் அவங்களோட ரசிகர்களுக்கு மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இருக்கு. அதை அவரு செயல் மூலமா தான் நிரூபிக்கணும். மண்டல வாரியா இவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது தான் இப்போ ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. வடக்கு சைடில் பார்த்தா திமுகவோட இளைஞர்கள் வாக்குகளையும் பாமகவோட ஒரு பகுதி வன்னியர் வாக்குகளையும் விஜய் பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தொழிலாளர் வர்க்க வாக்குகளை விஜய் பிரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனாலும் கூட அது அதிமுகவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தரும் அப்படின்னு சொல்றாங்க. சவுத் சைடில் அங்க இருக்கிற தலித் மற்றும் சாதிய சார்பற்ற இளைஞர்களை விஜய் கவர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது திமுக அதிமுக 2 பேரோட வாக்குகளே பிரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, நாம் தமிழர் கட்சி. யாருமே கவனிக்காம இருந்தப்போ 1.1% ஆரம்பிச்சு இப்போ 8.2% வரைக்கும் வந்து நிற்கிறாரு சீமான். இவரோட பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒன்று, நிலையான வாக்கு வங்கி வளர்ச்சி. 2011 வெறும் 1% ஆரம்பிச்ச இவங்க 2024 8.2% வரைக்கும் வந்து நிற்கிறாங்க. எந்த தேர்தலையும் இவங்க கிராஃப் குறையவே இல்லை. இது இவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸாக பார்க்கப்படுது. 2வது, காமனான வேட்பாளர்கள். காசு பணம் இருக்கிறவங்களுக்கு பதிலாக சாதாரண விவசாயி, டீச்சர், டாக்டர்ஸ்னு சாதாரண மக்களை வேட்பாளராக நிறுத்துறது இவங்களோட மிகப்பெரிய பலமாக இருக்கு. 3வது, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. ஆணும் பெண்ணும் நிகர்னு மேடையில் மட்டும் பேசாம உண்மையாவே 234 தொகுதியிலையும் 117 பெண்களுக்கு சீட் தர ஒரே கட்சி அப்படின்னா அது இதுதான். இது பெண்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்துருக்கு. 4வது, உறுதியான தொண்டற்படை. காசுக்கோ பிரியாணிக்கோ வராம கொள்கைக்காக சொந்த காசை செலவு பண்ணி வேலை பார்க்குற தன்னார்வ தொண்டர்கள் இவங்களோட மிகப்பெரிய சக்தியா பார்க்கப்படுது. 5வது, தமிழ் தேசியம் மற்றும் தற்சார்பு. நம்ம மண்ணு, நம்ம மொழி, நம்ம அதிகாரம்னு இவங்க பேசுற அந்த தமிழ் தேசியம் இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய இன உணர்வை தூண்டியிருக்குன்னு சொல்லலாம். 6வது, சுற்றுச்சூழல் அரசியல். மணல் கொள்ளை, காடுகள் அழிப்பு, ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக இவங்க வைக்கிற அந்த வாதங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை பெரிய அளவில் ஈர்த்திருக்கு. 7வது, சமூக வலைதள ஆதிக்கம். யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் தளங்களில் இவங்களோட ஐடி விங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சீமானோட பேச்சுக்கள் ஒரு நிமிஷத்தில் வைரலாகிடும். 8வது, தனித்து போட்டி. 15 வருஷமா எந்த ஒரு கட்சி கூடவும் கூட்டணி வைக்காம நாங்கள் சிங்கப்பாதையில தான் தனியாக தான் வருவோம் அப்படின்னு நிற்கிறது ஒரு நண்பகத்தன்மையை உருவாக்கியிருக்கு. 9வது, மாற்று பொருளாதாரம். பன்னாட்டு நிறுவனங்களை விட உள்ளூர் உற்பத்திக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு இவங்க முன்வைக்கிற அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை இவங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கு. 10வது, சிறுபான்மையினர் மற்றும் மீனவர்களோட ஆதரவு. கச்சத்தீவு பிரச்சனை மற்றும் மீனவர்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறது கடலோர மாவட்டங்கள்ல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியோட மைனஸ் அப்படின்னு பார்த்தா, கூட்டணி மறுப்பு. தனித்து போட்டிகிறது கொள்கை ரீதியா நல்லா இருந்தாலும் தேர்தலில் ஜெயிக்க அதுவே ஒரு பெரிய தடையா இருக்கு. இதனால இவங்களோட ஓட்டுகள் பிரிஞ்சு மற்றவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. 2வது, சீமான் மீதான விமர்சனங்கள். சீமானோட சில வரலாற்று பேச்சுகள் மற்றும் சர்ச்சையான கருத்துக்கள் நடுநிலை வாக்காளர்களை கொஞ்சம் தயங்க வைக்குது. 3வது, சின்னம் பிரச்சனை. கரும்பு விவசாயி சின்னம் போனது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. இப்போ மைக் சின்னத்தை மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கு இவங்க ரொம்ப பாடுபட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். 4வது, விஜய் ஃபேக்டர். இதுவரைக்கும் திராவிடத்துக்கு மாற்றுன்னு சீமான நம்பின இளைஞர்களோட ஓட்டுகளை இப்போ விஜய் பங்கு போட வாய்ப்பு அதிகம். இது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி தான். 5வது, திராவிட எதிர்ப்பு போக்கு. பெரியார் மற்றும் திராவிட இயக்கங்கள் மேல இவங்க வைக்கிற கடுமையான விமர்சனங்கள் திராவிட உணர்வுள்ள வாக்காளர்களை இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கு. 6வது, நிர்வாக கட்டமைப்பு. கட்சியோட மெயின் முகம் சீமான் மட்டும்தான். மாவட்ட அளவுல அல்லது மாநில அளவுல இவரை தவிர வேற யாரையுமே மக்களுக்கு தெரியல, சாட்டை துரைமுருகனை தவிர. 7வது, முரண்பாடான பேச்சுக்கள். சில நேரங்களில் முன்னுக்கு பின் முரணா பேசுறது இவங்களோட நம்பகத்தன்மையை குறைக்குது அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. 8வது, நிதி நெருக்கடி. கார்ப்பரேட் நிதி இல்லாம வெறும் தொண்டர்கள் கொடுக்கிற அந்த பணத்தை வச்சு பெரிய கட்சிகளுக்கு ஈடா தேர்தல் களம் பார்க்கறது இவங்களோட ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. 9வது, அதிகாரத்தை எட்ட முடியாத நிலை.
8% கிட்ட ஓட்டு இருந்தும் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வை உருவாக்கலாம். 10வது சமூக பிரிவினை அச்சம். தமிழர் அல்லாதோர் பற்றிய இவங்களோட அந்த தீவிர நிலைப்பாடு பல வருஷமா இங்கேயே இருக்கிற மற்ற மொழியினரிடையே ஒருவித அச்சத்தை உருவாக்கியிருக்கு. மண்டல வாரியா இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தா, கடலோர மாவட்டங்களில் மீனவர் பிரச்சனையை பேசுறதுனால அங்கே 10லேருந்து 12% வாக்குகளை தன்வசப்படுத்துறாங்க. மத்திய மாவட்டங்களில் இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான இளைஞர் ஆதரவு இருக்கு. ஆனால் விஜயோட என்ட்ரி சீமானோட மாற்று அரசியல் ஓட்டுகளை பங்கு போடுமாங்கிறது தான் இப்போ இருக்கிற பயமே. திமுகவுக்கு ஆட்சியை தக்க வைக்கிறது கௌரவ பிரச்சனை. அதிமுகவுக்கு தன்னோட இருப்பை தக்க வேண்டிய வாழ்வாசாவா போராட்டம். விஜய்க்கு மக்கள் செல்வாக்க வாக்கு செல்வாக்க மாற்ற வேண்டிய சவால். சீமானுக்கு ஒற்றை இலக்க சதவீதத்திலிருந்து இரட்டை இலக்கத்துக்கு நகர வேண்டிய கட்டாயம். ஆளுங்கட்சியோட பலம் திட்டங்கள் அப்படின்னா பலவீனம் எதிர்ப்பலைகளாக இருக்கு. எதிர்கட்சியோட பலம் அனுபவம் அப்படின்னா பலவீனம் கூட்டணி குழப்பமா இருக்கு. புதிய சக்திகளோட பலம் ஆர்வம் அப்படின்னா பலவீனம் அனுபவமின்மையா இருக்கு. இதுக்கு மத்தியில மக்கள் எதிர்க்கிற விஷயம் விலைவாசி உயர்வு, ஊழல், வாக்குறுதி மீறல்கள். மக்கள் எதிர்பார்க்கிறது ஊழலற்ற நிர்வாகம், நிலையான வளர்ச்சி, வேலைவாய்ப்பு. அவ்வளவுதான். திமுகவோட நலத்திட்டங்கள், அதிமுகவோட அனுபவம், விஜயோட அந்த புது வேகம், சீமானோட தமிழ் தேசியம். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? 2026ல உங்களோட வாக்கு யாருக்கு, எதனால? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களோட கருத்தையும் தெரிஞ்சுக்குவோம். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம். நன்றி.